அப்பாடா ஒரு வழியாக கடப்பால எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் நம்ம வெளியூருக்கு போயிருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வச்ச உடனே இருக்க சந்தோஷமே தனிதாங்க. கடப்பால ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நைட்டே வந்து முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பொங்கலுக்காக வந்து குக்கரில் அரிசியும் பருப்பும் வந்து ஆல்ரெடி வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பேனில் அதுக்கான தாளிப்புக்காக நெய் ஊற்றி மிளகு சீரகம் பொரிஞ்சதுமே வந்து பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தாளிப்பும் ரெடி ஆயாச்சு. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பெருங்காயம் இல்லை, ஸோ கட்டி பெருங்காயம் இருந்துச்சு. ஸோ அந்த கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணி தான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து வேக வச்சுருக்க பொங்கலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக குழைவாக வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து சட்னி தான் செஞ்சுருந்தேன். எப்போவுமே பொங்கல் செய்யும் போது அப்பா வந்து கண்டிப்பாக வடை கேட்பார். அதுக்காக நைட்டே வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அப்பா வந்து எக்ஸாம் டியூட்டி போகிறதுனால நாங்கள் பெரியம்மா வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேக் பண்ணிட்டோம். வடை, சட்னி அண்ட் பொங்கல் எல்லாமே பேக் பண்ணி பெரியம்மா வீட்டுக்கு போய் இன்னையோட டிஃபனை வந்து எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்டோம்.